ஸோ பாருங்கள் ஃபுல்லாக போகுது. ஹலோ கைஸ், நான் நவீன் அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ அது என்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்னா, வாட்டர் டேங்க் அலாரம் ஒர்க்கிங் மாடல் தான் செய்ய போகிறோம். அதுவும் சிம்பிளாக குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டாக இந்த வாட்டர் டேங்க் அலாரம் ஒர்க்கிங் மாடல் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக இந்த டேங்க்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம டேங்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா சவுண்டுக்காக ஒரு பஸர் எடுத்துக்கிறேன். அப்புறம் பவருக்காக ஒரு HW பேட்டரி எடுத்துக்கிறேன். வித் இந்த கனெக்டரோடு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பேஸ்க்காக ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். கடைசியாக ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்சும் அப்புறம் தேவையான அளவுக்கு வயரும் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒட்டுறதுக்காக நான் க்ளூ கன் எடுத்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை க்ளூ கன் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வச்சு தான் இந்த வாட்டர் டேங்க் அலாரம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் இந்த பஸர், அப்புறம் இந்த HW பேட்ரி, அப்புறம் இந்த சுவிட்சு, அப்புறம் இந்த டம்ளர் இதெல்லாம் வச்சு ஒட்டிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை கீழே வச்சுட்டு இந்த இடத்துல இந்த டம்ளரை ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பஸர் எடுத்துக்கிறேன். பஸரை முன்னாடி இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். அப்புறமா இந்த HW பேட்டரி எடுத்துக்கிறேன். HW பேட்டரியை இந்த பக்கம் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். கடைசியாக இந்த சுவிட்சை எடுத்துக்கிறேன். சுவிட்சை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி. பாருங்கள், எல்லாத்தையும் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பேட்ரி அப்புறம் பஸர் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துப்போம். ஸோ அது எப்படி லைன் கொடுக்குறதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரில் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக விட்டு இந்த மாதிரி செஞ்சு விட்ருக்கேன். இதை என்ன பண்ணுறேன்னா, க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இந்த டேங்கில் ஒட்டிக்கிறேன். நம்மளோட இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் ஒட்டிக்கிறேன். ஸோ தனித்தனியாக வச்சு ரெண்டும் டச் ஆகாத அளவுக்கு வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த HW பேட்டரியிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு போய் பஸரோட ரெட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேங்க்லேருந்து வர ஒயரை ஒரு ஒயரை இந்த சுவிட்சில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே முறுக்கி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேங்க்லேருந்து வர ஒரு ஒயரை எடுத்துகிட்டு சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டேங்க்லேருந்து வர இன்னொரு ஒயரை இந்த பஸர்லேருந்து வர பிளாக் ஒயரோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் ஒரு ஒயர் மீதி இருக்கும். அது இந்த பேட்டரிலேருந்து வர பிளாக் ஒயர் தான். ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த சுவிட்சில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லாத்துக்கும் லைன் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான இந்த வாட்டர் டேங்க் அலாரம் ஒர்க்கிங் மாடல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணால் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதையும் பார்த்தலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டேங்கில் தண்ணியை ஃபுல் பண்ணுவோம். அப்படியே இந்த டேங்கில் தண்ணி ஃபுல்லாகும் போது இந்த பஸரில் சவுண்ட் வருதா இல்லையான்னு பார்த்துடலாம். நான் இந்த கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த தண்ணியை இப்போ நம்மளோட டேங்கில் ஊற்றுவோம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக போகுது.
ஸோ பாருங்கள் நம்மளோட இந்த டேங்கில் தண்ணி ஃபுல்லானோடனே இந்த பஸரில் சவுண்டு வருது. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே சவுண்டு வருது. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அது என்னென்னா நம்மளோட பஸருக்கு வந்து கரண்ட் கொடுக்கும்போது பஸரில் சவுண்ட் வரும். ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, இந்த HW பேட்டரியில் இருக்க கரண்ட் வந்து நேராக வாட்டர் டேங்க்கு போகுது. வாட்டர் டேங்க்லேருந்து அப்படியே இன்னொரு ஒயர் வந்து பஸருக்கு போகுது. இப்போ வாட்டர் டேங்க்லேருந்து வர கரண்ட் வந்து இங்கே போகுது. ஆனால் இங்கே வயர் கட் ஆகிருக்கிறதுனால பஸருக்கு கரண்ட் போகிறதில்ல. இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ணும்போது இந்த தண்ணி மேலே வந்துடுது. தண்ணி மேலே வந்தோடனே தண்ணி வந்து மின்சாரத்தை கடத்தும். அப்போ 2 வயர் கட் ஆகிருக்க வயரை வந்து இந்த தண்ணி மூலிமா மின்சாரத்தை கடத்தி இந்த பஸரில் சவுண்ட் வர வைக்குது. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இந்த வாட்டர் டேங்க் அலாரம் ஒர்க்கிங் மாடல் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிபிஷனில் ஷோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த வாட்டர் டேங்க் அலாரம் ஒர்க்கிங் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.